ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இனிய வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்ம சிபிடி பயிற்சியில நிறைய பாடங்கள் படிச்சிருப்போம். நம்முடைய இந்த காலத்திற்கு ஏற்றாற் போல நம்மால் நேராக குழுவாக கூடி சந்திப்பதற்கு மிகப்பெரிய சவால் இருக்கிறது. எனவே இப்படி யூடியூப் மூலமாக, ஜூம் மூலமாக ஏற்கனவே கற்றுக்கொண்ட பாடங்களை நினைவுபடுத்தவும், புதிதாக நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ளவும் நமக்கு டெக்னாலஜி ஒரு நல்ல நன்கொடையாக இருக்கிறது. அதை நம்ம பயன்படுத்துவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இதன் மூலம் நிறைய பாடங்களை நம்ம ஒரு நாளும் படிப்பதற்கு, மாத கணக்கிலோ வார கணக்கிலோ படிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். நம்முடைய பாடத்தின்படி ஒரு மனிதன் இயேசுவை போல் மாற வேண்டும்னா அவங்களுக்கு 5 படிகள் இருக்கிறது. சுவிசேஷ அறிவிச்சு விசுவாசம் வைக்கணும். நற்குணத்தை வரும்போது அவன் சீடனாக மாறுகிறான். வேத அறிவை கொடுக்கும்போது அவர் சபையிலே அங்கத்தினராக மாறுகிறார். இச்சை அடக்கும் போது அவர் தலைவராக மாறுகிறார். பொறுமை, தேவ பக்தி, சகோதர சிநேகம், அன்பு இவைகள் வரும்போது அவர் இயேசுவை போல் மாறுகிறார் என்பதை நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம். இதுல வேத அறிவு, அதை பற்றி தான் நாம் நிறைய பாடங்கள் படிக்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை படிப்போம். 1 தெசலோனிக்கர் 5:23. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். பைபிள்ல பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு தகவல்கள், இன்னொன்னு சத்தியங்கள். தகவல்கள் வேதாகமத்தை புரிந்து கொள்வதற்காக, சத்தியங்கள் வாழ்க்கையிலே கடைபிடிப்பதற்காக. நம்ம ஒரு 32 வீடியோ பார்க்க போறோம். அது இந்த ஆவி, ஆத்மா, சரீரம் என்ற தலைப்புல படிக்க போறோம். ஒரு மனுஷன் தான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவன் ஆத்துமா, சரீரம், ஆவியை பற்றி படிக்க வேண்டும். அது மிக முக்கியமானதாக இருக்கிறது. நம்ம உள்ள போலாம். ஆத்துமா, சரீரம், ஆவி. பொதுவா ஆவி, ஆத்துமா, சரீரம் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். வசனத்திலையும் அப்படித்தான் இருக்கு. புதிய ஏற்பாட்டுல 1 தெசலோனிக்கர் 5:23. நம்ம ஆத்துமா, சரீரம், ஆவின்னு தலைப்பு வச்சிருக்கோம். அது என்ன காரணம் அப்படின்றத பின்வரும் பாடங்கள்ல ஸ்லைட்ஸ்ல நம்ம பார்ப்போம். மொத்தம் இந்த பாடத்துல ஒரு 32 தலைப்புகள் இருக்கு. ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு தலைப்பு நம்ம படிக்கிறதுக்கு ஆண்டு உதவி செய்வார். முதல் தலைப்பு மனிதன் படைப்பை பற்றிய 3 கொள்கைகள். இந்த உலகத்துல மனிதனுடைய படைப்பை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம படிக்க போறது ஒரு பெரிய கடல்ல இருந்து ஒரு சின்ன மீன் மட்டும், ஒரு துளி மட்டும் படிக்க போறோம். வருகிற காலங்களில இந்த ஆவி, ஆத்மா, சரீரத்தை பற்றி உங்களுக்கு ஆண்டவர் நிறைய சொல்லிக் கொடுப்பார். நீங்க நிறைய புரிந்து கொள்வீர்கள். அதனுடைய முதல் தொடக்கமாக இன்றைக்கு நமக்கு இருக்கிறது. மொத்தம் 3 விதமான கொள்கைகள் மனிதனை பற்றி இருக்கிறது, படைப்பை பற்றி. மொனோகோடாமஸ் அல்லது மோனிசம், டைகோடாமஸ் அல்லது ட்ரைகோட்டாமி, ட்ரைகோடாமஸ் அல்லது ட்ரைகோட்டாமி அப்படின்னு 3 கொள்கைகள் இருக்கிறது. இந்த ஒவ்வொரு கொள்கையும் ஒவ்வொரு குழுவினர் பின்பற்றுகிறார்கள். மனிதன் ஒருவன் தான், அதற்கு 3 பகுதிகள் கிடையாது. இதை பின்பற்றுபவர்கள் ஒன்லி ஜீசஸ். அடுத்தது ட்ரைகோட்டாமி, மனிதன் 2 பகுதிகளை உள்ளடக்கியவன், அது ஆத்துமா, சரீரம். இந்த கொள்கையை பின்பற்றுபவர்கள் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ். மனிதன் 3 பகுதிகளை உள்ளடக்கியவன், அது ஆவி, ஆத்துமா, சரீரம். இந்த கொள்கையை பின்பற்றுபவர்கள் ட்ரைகோட்டாமிஸ். நம்மிலும் பெரும்பகுதியினர் இந்த கொள்கையை பின்பற்றுகிறார். யார் வேணா என்ன வேணா சொல்லுங்க, பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்கிறது, அதுதான் மிக முக்கியமான ஒன்று இல்ல. சரி, நம்ம படிப்போம். பரிசுத்த வேதாகமத்திலிருந்து 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம், அதனுடைய 23வது வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும்
நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. அப்போ இந்த ட்ரைகோட்டாமி அப்படின்றது பைபிள்ல இருக்கு. பரிசுத்த வேதாகமும் அதை மிக தெளிவாக சொல்கிறது. அப்போ வேதம் என்ன சொல்கிறதோ அதுவே சரியானது. அப்போ ஒரு மனிதனுக்கு ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்கிறது என்பதை நாம் வசனத்தின் அடிப்படையில் புரிந்து கொள்கிறோம். இன்னும் 2 வசனத்தை பார்ப்போம். உபாகமம் 6:5. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அடுத்து 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கர்த்தரிடத்தில் தன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்றபடியெல்லாம் செய்ய மனதை சாய்த்தான். அவனைப் போலொத்த ராஜா அவனுக்கு முன் இருந்ததும் இல்லை, அவனுக்கு பின்னும் எழும்பினதில்லை. அப்போ பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் ஒரு மனிதனுக்கு ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்கிறது என்பதை நாம் மிக தெளிவாக